அதனால எனக்கு இந்த 1008 பொங்கல் பானையும் கூட நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அவங்க முன்னிலையில இந்த பொங்கலை மிகச் சிறப்பாக இனிமையான முகத்தோடு வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். அது அரசியல் மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது சமுதாய மாற்றமாக இருப்பதை நாம் மகிழ்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்கின்ற அளவுல தாத்தா பாட்டி ஒரு பக்கம், அப்பா அம்மா குழந்தைகள் ஒரு பக்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இந்த நாகரிகமான உலகத்துல சமூக வலைதளம் வந்த பிறகு நிறைய பேர்த்த நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடைப்பதில்லை. தொலைபேசியில பேசுறோம், வீடியோ கால்ல பாக்கிறோம். அதையெல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையோ தினத்தன்று நினைவு கொள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு மேடையின் மீது தலைவர்கள் இருக்கின்றார்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தாங்க. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில் இணை அமைச்சராக பொறுப்பில் இருந்தாங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்காக போராடி டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து மத்தியில் 3 அமைச்சரிடம் பேசி 3 அமைச்சரை ஒரே நாள் அரசாணையை பெற்று அந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார்கள். மிக தைரியமாக இந்த ஜல்லிக்கட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த அற்புதமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அருமை சொந்தங்களே, வளர்க்குறவங்க பாருங்க, ஒரு பொங்கல்ல எத்தனை பேர்த்துக்கு லாபம் பாருங்க. ஒரு பொங்கல் பானை செய்யக்கூடிய நம்முடைய குயவர் சகோதரருக்கு இன்னைக்கு லாபம் இருக்கு. அவங்க இந்த பொங்கல் நாம் வைத்து இத்தனை பானை நாம் வாங்கி வீட்டில் திரும்ப இந்த பானையை கொண்டு வந்தால்தான் நம்முடைய குயவர் சகோதரர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. மஞ்சளை பாருங்க, விவசாய பெருமக்களுக்கு ஈரோட்டிலிருந்து தமிழகத்தினுடைய பல பகுதியிலிருந்து மஞ்சள் வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெரிய அளவில் பொங்கல் திருவிழாவை நம்ம கொண்டாடும். கரும்பை பாருங்க, தஞ்சாவூர் பகுதி, தமிழ்நாட்டினுடைய டெல்டா வேறு வேறு கரும்பு நாம் சாகுபடி பண்ணி பொங்கல் அன்னைக்கு நாம் எல்லோரும் ஒரு கரும்பாவது நம்முடைய வீட்டிலே வைத்து சாமி கும்பிட வேண்டும் என்று யோசித்து பார்த்தீங்கன்னா 2,22,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அத்தனை கரும்புகளை கொள்முதல் பண்ண முடியும். அதனால் இந்த பொங்கல் மூலமாக நாம் ஒரு இத்தனை விவசாய பெருமக்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்களை நாம் செய்து கொடுக்கின்றோம். அவங்களையும் ஊக்கப்படுத்துறோம். ஆடு மாடு இந்த காளையை வளர்ப்பதெல்லாம் இந்த நேரத்தில் இது அரசியல் மேடை இல்லை, இருந்தும் நான் சொல்லுகின்றேன், ஒரு காளை வளர்க்குறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காளையை வளர்க்குறதுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் 21 சொல்லி இருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் காளை வளர்ப்பவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம். இப்ப நான் எப்படி இந்த பகுதியில் குறிப்பாக திருச்சி, மானாமதுரை இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம், மதுரை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அருமையான சாப்பாடு. காலையில கேழ்வரகு களியை கொடுப்பாங்க, அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டுவாங்க, 2 முறை பார்த்துக் கொள்வார்கள். அந்த மாட்டை வணங்கிவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு. அதையெல்லாம் ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஆண்டு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு குழந்தையை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி அந்த இளம் வீரர்கள் மிக திறமையாக நம்முடைய ஜல்லிக்கட்டு மாட்டை மிக லாகுவாக பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த தமிழ் வீர பாரம்பரியம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை தாண்ட தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வந்த பொழுது அது ஒரே நாளில் 3 அமைச்சரவையில் அதற்கான ஒப்புதலை பெற்று அதற்கான அரசாணையை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் பேசி மறுபடியும் நமக்கான ஜல்லிக்கட்டை நமக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு மேடையின் மீது தலைவர்கள் இருக்கின்றார்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தார். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில் இணை அமைச்சராக பொறுப்பில் இருந்தார். இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்காக போராடி டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து மத்தியில் 3 அமைச்சரிடம் பேசி 3 அமைச்சரை ஒரே நாள் அரசாணையை பெற்று அந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார்கள். மிக தைரியமாக இந்த ஜல்லிக்கட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த அற்புதமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.